நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா, நீங்கள் அருள்வாக்கம்மா சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்பவே முத்தான பதிவுகளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய குட் கமெண்ட்ஸ், நிறைய பேர் உங்களை பாராட்டி உங்களை நேரில் பார்க்கணும், நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போடுறாங்க கமெண்ட்ஸில். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிமா இருக்குது? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதாவது 30 வருடங்களாக நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். 10 குருமார்கள், ஒவ்வொருத்தரும் பீடாதிபதிகள், மடாதிபதிகள், அதே நேரம் சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க. இப்படி அவங்களுடைய துணையை கொண்டு பல தேடுதல்களில் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தின் பேரில் நான் பட்ட கஷ்டங்கள் மக்கள் படக்கூடாது அப்படி, ஏன்னா ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வாழ வந்த இடமும் வசதியான இடமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் நான் திருப்பியும் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வர முடிஞ்சது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில் பயன்படுத்தணுமோ, என்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்ததோ அதை கிட்ட அருள்வாக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி, அது என்னை சந்திக்காதவங்களுக்கும் சரி, அது வாழ்க்கை நல்லா இருக்கணும். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. காரணம் எதனால் அப்படின்னா, அதாவது மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது, மனிதனாய் பிறந்தால் வழி விடாது. அந்த அந்த வலின்னு கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு பிரச்சனையுமே சரி, பார்க்குறவங்களுக்கு அப்பா இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்றாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்றாங்க, நாளன்னைக்கு ஒரு பிரச்சனைன்றாங்க, எங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லைன்ட்டு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கேலி பண்ணுறாங்கம்மா, எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியலன்றீங்க, எப்போ பார்த்தாலும் கடான்றீங்க, பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இந்த வலி வேதனை பிறருக்கு அனுபவிக்கும் போது தான் அதனுடைய இதுவும் தெரியும். எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல போகிறோம், கார்னரில் ஒரு டேபிளில் முட்டியில் இடிச்சுக்கிட்டோம், சுருன்னு மூளையில் தட்டுற மாதிரி ஒரு வலி வரும், அப்படியே துடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த வலின்றது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அப்போ நம்ம சொல்லி அந்த காலை இது பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு ஐயோ இடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான். அதே இடி, அதே வலி அந்த அனுபவிக்கும் போது தான் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது உணர முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடம் ஒரு தாய் வீடாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச குருமார்கள் நான் செய்த பெரும் பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன். நல்லா ஒரு ஆலயத்தை நடத்தி அந்த இடத்துல நித்தியப்படி சண்டி யாகங்கள் பண்ணி மக்கள் துயக்க வேண்டி 3 வருடங்கள் சங்கல்பம் செய்து குடும்பத்தோடு இருந்து குருவினுடைய அருளோட இத்தனை விஷயங்களும் பண்ணுறது. மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. இந்த நல்ல எண்ணத்தினாலையும் இறைவன் கொடுத்த நற்சிந்தனையினால் மட்டும்தான் இதை என்னால் பண்ண முடிஞ்சதுப்பா. ரொம்பவே அழகாக சொன்னீங்கம்மா. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு பரிகார முறைகளையும் மக்கள் பின்பற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா நம்ம ஆலயத்தில் என்ன மாதிரி தெய்வங்கள்லாம் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க? பாபா வந்ததுனால தான்ப்பா நம்ம ஆலயம் கட்ட வேண்டிய ஒரு நிலை வந்தது. பாபா தானாக வந்தார், தான் தோன்றி நாமம் கொண்டார். அவர் அங்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உதிரக்கூடிய அந்த விபூதியை தான் மக்களுக்கு ரோகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரசாதமாக கொடுக்குறோம். எங்கேயுமே காண முடியாத ஒரு அதிசயமான ஒரு ஆலயம். பரிமளத்தூண், காளி பைரவி சந்தி, அதுக்கப்புறம் வேண்டுதல் முடிச்சு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலையில் ஒரு குலதெய்வத்துக்கு கட்டக்கூடிய காணிக்கை முடிச்சு தான் இங்கே வேண்டுதல் முடிச்சா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாய்நாதர் தாயாக அமர்ந்திருக்கிறதுனால தயை கிடைக்குது நம்மளுக்கு. அவருடைய திருப்பாதத்தை இறுக பற்றும் போது குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது. குருவை சந்தித்ததுக்கப்புறம் தான் திருவருள்னா கூடிய தெய்வத்தின் அருளை நம்ம பெறறோம். ஜேஷ்டா தேவி, சதாக்ஷி, ஆயுர் தேவி, அதுக்கப்புறம் பார்த்தா பெருமாள், அதுக்கப்புறம் புவனேஸ்வரி சக்தி பஞ்சாயத்தன முறையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ரிஷிகள் இருக்காங்க, உத்தாலக மகரிஷி, வேதவியாசர், அதுக்கப்புறம் அகத்திய மாமுனி இருக்காங்க. அற்புதமான ஒரு ஆலயம். அதாவது வழக்கத்தில் மறைந்து விட்ட வழிபாடற்ற அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம்.
அம்மா நீங்க இப்ப சொல்லும் பொழுது வேண்டுதல் முடிச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு ஒரு விதமான வேண்டுதல்கள் இருக்கு. அது எல்லாமே நிறைவேறுதா அப்படின்னா, நெறைய பேருக்கு நிறைவேறல அப்படின்ற கவலையும் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம தான்தோன்றி சாய்பாபா ஆலயத்துல அந்த வேண்டுதல் முடிச்சு கட்டினா, நம்மளுடைய வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? எத்தன நாட்கள்ல நிறைவேறும்? அந்த வேண்டுதல் முடிச்சு எப்படி கட்டணும்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, சாய்நாதரை குலதெய்வமாக பாவித்து, இப்போ நம்ம ஆலயத்தில் நேராக போய் வேண்டுதல் முடிச்ச கட்ட முடியாது. வெளியே இருக்கக்கூடிய காளி பைரவி சந்துக்கிட்ட தோஷ நிவர்த்தியை பண்ணணும். நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகங்கை காலை அலம்பிட்டு பரிமளை தூணாண்ட வந்து பரிமள தூணை அணைத்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய வலி வேதனையை போக்க வேண்டுதல் வைத்து, பாபா வந்த இடத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதத்தை இறுக பற்றி நந்தியம் பெருமாள், அதாவது காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காளேஸ்வரன், அப்படிப்பட்ட காளேஸ்வரன் வந்து நந்தியம் பெருமாள் தலையில் தூக்கி வச்சிட்ருக்கார். மடியில் பச்சை லிங்கத்தை வந்து மடியில் வச்சுருக்கார் கமலத்தில். அப்படின்னும் போது அந்த இடத்துல வேண்டுதல் வைத்து அதுக்கப்புறம் பாபா கிட்ட போய் திருப்பாதத்தில் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த வேண்டுதல் உள்ள பேப்பரில் சாய்நாதரனுடைய திருநாமத்தை எழுதி, நம்ம எந்த ஊர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல்கள் என்னன்றது அதை எழுதி அதை பாபாவின் திருப்பாதத்தில் மஞ்சள் துணியில் முடித்து வச்சு வேண்டி அதுக்கப்புறம் கட்டும்போது சந்தன குங்குமம் வைத்து கட்டும்போது 48 நாள்னா கூடிய மண்டலம், 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே கண்டிப்பாக பாபா நியாயமான அவங்களுடைய கோரிக்கை உடனே நிறைவேற்றி கொடுத்துருவார். இது நியாயமான கோரிக்கை. நம்மளுக்கு இருக்கும் 1000 பேராசைகள், அது கிடையாது. பிரச்சனை என்ன, கஷ்டம் என்ன, கவலை என்ன, கண்டிப்பாக 100% தீர்த்து கொடுப்பார்மா. அம்மா இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. 30-35 வயசாயும் திருமணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவர்களும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு பாபா கிட்ட வேண்டுதல் முடிச்சு கட்டுறதால அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். வேண்டுதல் முடிச்சுக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விசேஷம் நம்ம ஆலயத்தில். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, புத்திர பேர் இல்லாமை, எந்த ஒரு தொழில் செய்தாலும் விருத்தி இல்லைன்னும் போது நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3 தெய்வங்களுக்கும் இங்கே அபிஷேக முறைகள், தைல அபிஷேக முறைகள் இருக்குது. அதாவது ஆயுர் தேவிக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழியும் மஞ்சளும் கலந்ததை வந்து டப்பாவில் வச்சு பூஜை பண்ணி கையில் கொடுப்பாங்க. சதாக்ஷிக்கு அபிஷேகம் பண்ணோன்னா தைலத்தை கொடுப்பாங்க. ஜேஷ்டா தேவிக்கு பூஜை பண்ணோம்னா தைலத்தை கொடுப்பாங்க. இந்த தைலத்தை உச்சிலையும் நாபி கமலத்திலையும் வைக்கும்போது அனைத்து பிரச்சனையும் நிவர்த்தி ஆகுது. அம்மா இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னா நம்ம ஆலயத்தோட நேரம் எத்தனை மணி வரைக்கும்மா? அதாவது வந்து காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் வேழன் வந்து முழு நேரம் திறந்திருக்கும். அம்மா இப்போ நம்ம ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி வரது, எக்ஸாக்டான லொக்கேஷன் சொல்லுங்கம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னும்போது சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர்ன்ற இடத்துக்கு வந்துட்டு சாமியார் கேட் அதாவது மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டின கேட்டு பேர் சாமியார் கேட். அதுக்கப்புறம் வந்து பவானி நகர்ன்ற இடத்துல வந்தீங்கன்னா அங்கே பார்க்குக்கு எதிர்க்க நம்ம ஆலயம் இருக்குது. லொக்கேஷனில் தான்தோன்றி பாபா டெம்பிள் போட்டிங்கன்னா லொக்கேஷன் காட்டும். ரொம்ப சிறப்பாக நம்ம தான்தோன்றி சாய்பாபாவை பற்றி விளக்கமாக பதிவு கொடுத்தீங்கம்மா. எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே தெரியும் இந்த தான்தோன்றி சாய்பாபா கிட்ட வேண்டுதல் வச்சு வேண்டுதல் முடிச்சு கட்டி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. நான் நேரில் கண்கூடா பார்த்துருக்கேன். இது வந்து புதுசாக பார்க்குற நேயர்களுக்காக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை கேள்விகள் கேட்டம்மா. ரொம்ப அருமையாக நீங்கள் பதில் சொன்னதற்கு ரொம்பவே நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். ஜெய் சாய்ராம்.